ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த நாளிலே கர்த்தாவே நீர் அருமையாய் கூட்டி சேர்த்த நம்முடைய ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, தொடர்ந்து நாங்கள் அப்பா வெளிப்படுத்தலே தேவரீர் உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து ஆகிய ஆவியானவர் நீர் வெளிப்படுத்தினதான காரியங்களை நாங்கள் தியானித்து கொண்டு வருகிறோம். தேவன் தாமே கிருபையினாலும் இரக்கத்தினாலும் முடிசூட்டி ஆண்டவரே எங்களுக்குரியதான வேத ஞானத்தை நீர் கட்டளையிட வேண்டுமாய் செபிக்கிறோம். அடிமையை மறைத்து தேவாவியானவர் வெளிப்படும்படியாய் செபிக்கிறோம். ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் தாழ்த்தி உடைய கருத்தில் ஒப்படுகிறோம். எல்லாவித அந்தகார சக்தியின் கிரிகள் பொல்லாத ஆவிகள் நசரேனாகிய இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தினாலே கட்டப்படுவதாக. ஆவியானவர் தாமே எங்களை பொறுப்பேற்று வழி நடத்த வேண்டுமாய் மீட்பர் இரட்சகரமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நாம் தொடர்ந்து வெளிப்படுத்தல் விசேஷத்திலே ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன் என்று சொல்லி கடந்த நாட்களிலே நாம் 6 சபைகளை குறித்து நாம் ஆராய்ந்து பார்த்தோம். இப்பொழுது கடைசியாக சொல்லப்பட்ட ஒரு சபையை குறித்து நாம் வாசிக்கலாம். வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை நாம் வாசிக்கிறோம். லவோதிக்கேயா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், உண்மையும் சத்தியமுள்ள சாட்சியும் தேவனுடைய சிருஷ்டிக்கு ஆதியுமாய் இருக்கிற ஆமேன் என்பவர் சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். நீ குளிரும் அல்ல அனலும் அல்ல. நீ குளிராவது அனலாவது இருந்தால் நலமாயிருக்கும். இப்படி நீ குளிருமின்றி அனலுமின்றி வெதுவெதுப்பாய் இருக்கிறபடினால் உன்னை என் வாய் நின்று வாந்தி பண்ணி போடுவேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த லவோதிக்கேயா என்ற சபையானது நாம் பார்க்கும்பொழுது இது மீண்டுமாக துர்க்கி என்ற தேசத்திலே தான் காணப்படும். எல்லா 7 விதமான சபைகளும் துர்க்கி என்ற நாட்டிலே தான் இருக்கிறது. இந்த சபைக்கு ஆண்டவர் இந்த சபையின் தூதருக்கு தேவன் வெளிப்படுத்துகிறார். ஒவ்வொரு சபையுமே நாம் பார்க்கும்போது சபையின் தூதனுக்கு நீ எழுது, சபையின் தூதனுக்கு நீ எழுது என்று தான் சொல்கிறார். ஏனென்றால் ஒரு சபையுடைய தூதன் எப்படி இருக்கிறானோ, தூதன் என்றால் யாரு? தூதை கொண்டு வருகிறவன். தூதன் என்றால் அந்த சபையினுடைய போதகர், பாஸ்டர், ரெவரண்ட் என்று சொல்கிறாங்க இல்லையா, அவங்க தான். இப்போ ஏன் என்றால் ஆண்டவர் ஒவ்வொரு சபையின் தூதருக்கு எழுதுகிறார் என்றால் தூதனை கரெக்ட் பண்ணிட்டா மீதி பேரெல்லாம் கரெக்ட் ஆயிடுவாங்க. இஃப் த ஹெட் இஸ் ஆல் ரைட் த டெயில் வில் பி ஆல் ரைட். ஏனால் தலை எங்கே போகுதோ வாலும் பின்னாடி தான் போகும். அதனால தான் இந்த சபை போதகர்களை குறித்து தான் இங்கே வெளிப்படுத்துகிறார். பிற்பாடு ஆவியானவர் சபையில் சொல்வதை காதுள்ளவன் கேட்க கடவுள், இஷ்டம் இருந்தால் கேளுன்ற இல்லையா, காதுள்ளவன் கேட்க கடவுள். அப்போ இந்த சபைக்கு சபையின் தூதன் எப்படி இருக்கிறான் என்றால் அனலும் இல்லை குளிரும் இல்லை. அப்படி என்றால் என்ன? அனல் ஆவியிலே அனலாயிருங்கள், ஆவியை அவித்து போடாதிருங்கள் இல்லையா. அப்போ ஆவினா என்ன? இவன் அபிஷேகத்தை பெறாத ஒரு மனுஷன், இட்ஸ் நாட் அனாயிண்டட். அப்போ ஆவியின் அனல் என்று சொல்லும்பொழுது பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெறாதவன். இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் அநேக சபைகளில் இப்படி தான் இருக்கிறாங்க. என்ன இருக்கிறாங்க? லியூக் வார்ம் இல்லையா. ஜனங்க என்ன ஜஸ்ட் லைக் ஃபார்முலா வர்றது, தேவனை குறித்ததான ஒரு வைராக்கியம் இல்லை, நோ ஜீல் இல்லையா. அப்போ சும்மா வராங்க, எதுக்கோ ஃபார்மாலிட்டி, சர்ச்சுக்கு போகிறோம் வரோம், அவர் கொஞ்சம் ஆஃபரிங் கொடுத்துறோம், கொஞ்சம் காசை கொடுத்துட்றோம், பாஸ்டர் ப்ளீஸ் பண்ணிடுறோம், ஜனங்க வந்த மக்களோடெல்லாம் ஹாப்பியாக கை கொடுத்துட்டு போயிடும். இதுதான் திஸ் இஸ் த சிச்சுவேஷன், த கண்டிஷன் ஆஃப் திஸ் சர்ச். இந்த சர்ச்சுடைய இது என்னென்னாக்கா அனலும் இல்லை குளிரும் இல்லை, வெது வெதுப்பாக இருக்குது. அப்போ ஆண்டவர் சொல்கிறார், ஐ வில் வாமிட் யூ, உன்னை வாந்தி பண்ணிடுவேன், நீ வேணவே வேணாந்த. இப்போ நமக்கு நல்ல விருப்பமானது சாப்பிட்றோம் இல்லையா, ஆனால் சிலருக்கு வயிற்றுக்கு ஒத்துக்காது சாப்பிட்டா என்ன பண்ணிடுறோம்? குழப்படி பண்ணி வயிற்றுலேருந்து அதுவே வெளியே வந்துடும், வாந்தி. அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார், நான் உன்னை வாந்தி பண்ணுவேன் என்று சொல்லி இந்த சபைக்கு அவர் என்ன சொல்கிறார் பாருங்கள். அவனுடைய கண்டிஷன் என்ன? இந்த தூதருடைய கண்டிஷனும் இந்த சபையுடைய நிலைமை எப்படி இருக்கின்றால் அடுத்த வசனத்தை வாசிக்கணும். நீ நிர்பாக்கியம் உள்ளவனும். நிர்பாக்கியம் உள்ளவன் எப்படிப்பட்டவன்?
நிர்பாக்கியம் உள்ளவன். அடுத்தது பரிதபிக்கப்படத்தக்கவனும் ஆ ஆ தரித்திரனும் குருடனும் நிர்வாணியமாய் இருக்கிறதை அறியாமல். அப்ப நிர்பாக்கியம்னா யூ ஆர் ரெச்சர்டுன்றார். என்ன சொல்றாரு? ரெச்சர்ட், யூ ஆர் மிசரபிள். அவர் எப்படி இருக்கிறார்? இந்த தூதன் எப்படி இருக்கிறாரு? இஸ் எ ரெச்சர்ட் பர்சன் அண்ட் இஸ் எ மிசரபிள் பர்சன். நீ நிர்பாக்கியம் உள்ளவன், பரிதபிக்கப்படவன். அடுத்தது தரித்திரன். தரித்திரனா இருக்கிறான், தரித்திரன். அடுத்தது குருடன். நிர்வாணியமாய் இருக்கிறதை அறியாமல். இது எல்லாமே நாட் ரியலி, உண்மையில் இல்லை. இது ஆவிக்குரிய குருடு, ஆவிக்குரிய நிர்வாணம் இல்லையா? ஆவிக்குரிய ரிச்சர்ட்னஸ் இஸ் மிசரபிள். ஏன்னாக்கா இவன் குளிரும் இல்லை அனலும் இல்லை. அதனால் அவனுடைய காரியம் இப்படிப்பட்டதாக இருக்கு என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார், நீ நிர்பாக்கியம் உள்ளவன், பரிதபிக்கப்படத்தக்கவன், தரித்திரன், குருடன், நிர்வாணியமாய் இருக்கிறதே அறியாமல். நான் ஐஸ்வர்யவான். என்ன சொல்றாரு? ஐ எம் ரிச் மேன், நான் ஐஸ்வர்யவான், திரவிய சம்பன்னன் என்றும் எல்லாமே இருக்கு. ஐ எம் நாட் லாக்கிங் எனிதிங். எல்லாமே இருக்குது, ஆண்டவர் கொடுத்துறாரு சொல்லுகிறார். அடுத்தது எனக்கு ஒரு குறைவும் இல்லை என்று சொல்லுகிறபடியால். இப்போ என்ன சொல்றான்? காட் எல்லாமே ஆண்டவர் எனக்கு கொடுத்துட்டாரு. வீடு கொடுத்துட்டாரு, கார் கொடுத்துட்டாரு, நல்ல பிள்ளைங்களை கொடுத்துட்டாரு, சொத்து கொடுத்துட்டாரு, பேங்க் பேலன்ஸ் கொடுத்துட்டாரு, டெய்லி நல்ல சாப்பாடு இருக்குது, எனக்கு ஒரு குறை இல்லையே, ஆண்டவர் நல்லா தானே வச்சிருக்காருன்னு சொல்கிறான். ஆனால் ஆண்டவர் பார்வையில் எப்படி இருக்கான்? ஆண்டவருடைய பார்வையிலே அவன் நிர்வாணி, இஸ் ரெச்சர்ட், பரிதபிக்கப்படத்தக்கவன். அதுக்கு அடுத்தது தரித்திரன் இஸ் இன் பாவர்ட்டி. ஏன்னா அந்த ரிச்னஸ் நம்ம தேடுகிற ரிச்னஸ் வேற, ஆண்டவர் பார்க்குற ரிச்னஸ் வேற. இப்போ சொல்லிட்டு என்ன சொல்றாரு? நீ இப்படியா இருக்கிற, ஆகையால் நீ என்ன செய்ய? வாசிப்போம். நீ ஐஸ்வர்யவான் ஆகும்படிக்கு நெருப்பிலே புடமிட்ட பொன்னையும். பாத்தீங்களா? நீ என்ன பண்ணு? போரா இருக்க, அதனால யூ வாண்ட் டு பிகம் ரிச். நீ என்ன தேடு? நெருப்பிலே புடமிட்ட பொன்னையும் உன் நிர்வாணமாகிய அவலட்சணம் தோன்றாதபடிக்கு நீ உடுத்திக் கொள்வதற்கு வெண் வஸ்திரங்களையும் என்னிடத்திலே வாங்கிக் கொள்ளவும் நீ பார்வை அடையும்படிக்கு உன் கண்களுக்கு கலிக்கம் போடவும் வேண்டும். 3 காரியத்தை சொல்றேன். 3 important things you have to take. ஏன்னாக்கா உன் நிலைமை ரொம்ப மோசமாக இருக்குது. அதனால் நீ என்ன பண்ணி, என்கிட்ட if you want to become rich, என்கிட்ட இருந்து என்ன வாங்கிக்கோ? நெருப்பிலே புடமிட்ட பொண்ணு வாங்கிக்கோன்றார். அப்போ ஆண்டவர் பொண்ணு கொடுப்பாரா? பாப்பா நம்ம இங்கேருந்து ஆர்டர் பண்ணலாமே, ஜீசஸ் எனக்கு 4 கம்மல் 2 வளையல் இல்லையா, இதெல்லாம் எனக்கு வேணுமே ஆண்டவரே எனக்கு தாங்கன்னு ஆர்டர் பண்ணலாம்ல. அவர் சொல்கிற பொண்ணு என்ன? வாசிப்போம். சங்கீதம் 12ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். சங்கீதம் 12:6 வாசிக்கலாம். கர்த்தருடைய சொற்கள் மண் குகையில் 7 தரம் உருக்கி புடமிட்டப்பட்ட வெள்ளி கொப்பான சுத்த சொற்களாய் இருக்கிறது. அப்போ என்னத்தை வாங்கிக்கோ? கர்த்தருடைய சொற்கள், தேவனுடைய வார்த்தைகளை என்கிட்ட கேட்டு வாங்கிக்கோ. யூ ஆர் ரிச். அடுத்தது நீதிமொழிகள் 25ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிப்போம். நீதிமொழிகள் 25:11. ஏற்ற சமயத்தில் சொன்னப்பட்ட வார்த்தை வெள்ளித்தட்டில் வைக்கப்பட்ட பொற்பழங்களுக்கு சமானம். அப்போ the word of God is equal to golden fruit இல்லையா? அப்போ நீ என்னத்தை வாங்கிக்கோனார் ஆண்டவர் என்கிட்ட? பொன்னை வாங்கிக்கோ, நீ ஐஸ்வர்யன் ஆகும்படி. அப்போ ஆவிக்குரிய ஐஸ்வர்யங்களா இருக்கு. லிட்டரலி பீப்புள் மே பி ரிச் பட் ஸ்பிரிச்சுவலி தே ஆர் புவர். இங்கே ஆண்டவர் சொல்றாரு, யூ பிகம் ஸ்பிரிச்சுவலி, ஆவிக்குரிய இதில் நீ ஐஸ்வர்யன் ஆகணும் என்றால் நீ என்ன வாங்கிக்கோ? என்கிட்ட பொண்ணை வாங்கிக்கோ. அப்போ அதனால தான் கொலேசியர் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும்போது, கொலேசியர் பவுல், அப்போஸ்தலனாகிய பவுல் எது ஐஸ்வர்யம் சொல்றார்? வாசிப்போம். கொலேசியர் அவருக்குள் ஞானம், அறிவு என்பவைகளாகிய பொக்கிஷங்கள் எல்லாம் அடங்கி இருக்கிறது. பாத்தீங்களா? he has the wisdom and knowledge, these are the treasures from God என்ற. அப்போ நீ என்ன பண்ணிக்கோ? ஞானத்தை வாங்கிக்கொள். ஆண்டவர் சொல்றது என்ன தெரியுங்களா? அவருக்குள் ஞானம், அறிவு ஆகிய பொக்கிஷங்கள்.
இன்னொன்று அடுத்தது ரோமர் 11ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தை வாசிக்கும் போது ரோமன் 11:33. தேவனுடைய ஐஸ்வர்யம், ஞானம், அறிவு என்பவைகளின் ஆழம் எவ்வளவா இருக்கிறது. அப்ப தேவனுடைய ஐஸ்வர்யம், ஞானம், அறிவு ஆகிய இவைகளின் ஆழம் எவ்வளவா. அப்ப the depths of the scriptures, வேதத்தில் சொல்லப்பட்ட ஆழமான கருத்துக்கள் இல்லையா. அதனால தான் ஆண்டவர் கோரேசுக்கு, அபிஷேகம் பண்ணப்பட்ட கோரேசுக்கு என்ன சொல்றார் தெரியுமா? ஏசாயின் புஸ்தகம் 45ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பால்களை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களை ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும் நான் உனக்கு தருவேன். என் தாசனாகிய யாக்கோபு நிமித்தமும் நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலின் நிமித்தமும் நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்து நீ என்னை அறியாத. அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு பாருங்க, there are treasures. இந்த ட்ரெஷர்ஸ் எங்க இருக்கு? அந்த காலத்தில் பொக்கிஷங்கள், வேதத்தில் உள்ள ரகசியங்கள். அதனால தான் தாவீது சொல்றார், உடைய வேதத்துள்ள அதிசயங்களை பார்க்கும்படி என் கண்களை திறந்தரலும், உடைய வேதத்துள்ள ரகசியங்களை நான் அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருக்கு பயந்தவரிடத்தில் ரகசியம் இருக்கிறது. அப்போ அந்த மிஸ்டரிஸ் அந்த சீக்ரெட்ஸ் ஆஃப் த ஸ்கிரிப்சர்ஸ், இதுதான் ட்ரெஷர்னு ஆண்டவர் சொல்றார். அப்போ இந்த சபையில் என்ன கிடையாது? இல்லை, ஆழமான செய்திகள் இல்லை. புரியுதுங்களா? there is no spiritual message with the depth of the knowledge of God. சும்மா gospel. இப்போ நிறைய இந்த மெனி சர்ச்சஸ் வேர்ல்டில் இருக்குது. நீங்கள் போனீங்கன்னாக்கா அப்படியே ஜஸ்ட் காட் பிளஸ் யூ, ஆண்டவர் ஆஸ்வதிக்கிறார், ஜஸ்ட் 12 வருஷம் பெரும்பாடு சொல்லி ஒருத்தர் சொல்கிறார் 20 வருஷமாக அதே செய்தி தான் எடுக்கிறார் இந்தியாவில். இந்த 12 வருஷம் பெரும்பாடு, ஏன்னா அவர் ஒரு உலகத்தையே சுற்றுற ஒரு ஆள், இந்தியா ஃபுல்லாக போகிறாரு. அவர் வரும்போதே எங்கள் கூட இருந்த பசங்க சொல்கிறாங்க, ஐயா 12 வருஷம் பெரும்பாடுள்ள ஸ்திரீ வராருன்றார். அவர் பேரே பெரும்பாடுள்ள ஸ்திரீன்னு வச்சுட்டாங்க. அப்போ என்னன்னாக்கா வேதத்தில் எவ்வளோ ரகசியங்கள் இருக்குது, வேதத்தில் அதிசயங்கள் இருக்குது. அதை தான் சொல்கிறாரு, நீ என்னிடத்தில் ஐஸ்வர்யன் ஆகும்படி புடமிட்டப்பட்ட பொண்ணை வாங்கிக்கோ. ரெண்டாவது, உன் நிர்வாணம் காணப்படாதபடிக்கு, அவலட்சணம் தோன்றாதபடிக்கு நீ உடுத்திக் கொள்வதற்கு வெண் வஸ்திரங்களையும் என்னிடத்திலிருந்து என்ன பண்ணிக்கோ, வஸ்திரத்தை வாங்கிக்கோட்ட. அப்ப this church, the messenger of the church is not having the garments which God desires. the வெண் வஸ்திரம் இல்லை. வெண்வஸ்திரம் இல்லைன்னா என்ன? வெண்வஸ்திரம் என்றால் என்ன தெரியுங்களா? வாசிப்போம். வெளிப்படுத்தல் 19ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ரெவல்யூஷன் 19:7 and 8. நாம் சந்தோஷப்பட்டு களி கூர்ந்து அவருக்கு துதி செலுத்த கடவோம். ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் வந்தது, அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள் என்று சொல்ல கேட்டேன். சுத்தமும் பிரகாசமுமான மெல்லிய வஸ்திரம் தரித்துக் கொள்ளும்படி அவளுக்கு அளிக்கப்பட்டது. அந்த மெல்லிய வஸ்திரம் பரிசுத்தவான்களுடைய நீதிகளே. It is the righteousness of man of God, of the holy persons. அப்ப இவங்களுக்கு எல்லாம் நீதி இல்லை. இவர் எப்படி இருக்கிறாரு? இஸ் நாட் அ ரைச்சஸ் பர்சன். யாரு? த பாஸ்டர் ஆஃப் தி லவோதிகா சர்ச் இஸ் அன்ரைச்சியஸ். ஏன்னாக்கா இஸ் நாட் ஹேவிங் தி ஒயிட் கார்மெண்ட். அப்போ வெள்ளை வஸ்திரம் இல்லாவிட்டால், அதனால்தான் நீ உடுத்திக் கொள்ள வெண் வஸ்திரம் என்னிடத்தில் வாங்கிக்கோ, கேட்டு வாங்கிக்கோன்றார். அப்போ ஆண்டவர்கிட்ட தான் இந்த ஸ்பிரிச்சுவல் கார்மெண்ட்ஸ் இருக்குது. லிட்டரல் கார்மெண்ட்ஸ் நம்மளே போய் வாங்கிக்கலாம்ல, இல்லையா? பணம் இருந்தால் எவ்வளோ பெரிய காஸ்ட்லி ட்ரெஸ்ஸஸ்லாம் வாங்கிக்கலாம் இல்லையா? வி ஆர் ஃபாண்ட் ஆஃப் வெரி கார்ஜியஸ் ட்ரெஸ்ஸஸ். போனோன்னா எது அட்ராக்டிவாக இருக்கோ, நம்ம இப்படி இருக்கணும், அழகாக இருக்கணும், இப்படி இருக்கணும் செலக்ட் பண்ணுறோம். ஒரு புடவை கடையில் பூந்தாங்கன்னா வர்றதுக்கு 4 மணி நேரம் 5 மணி நேரம். ஆமாம், நான் இந்தியாவுக்கு போனப்போ அது என்ன சரவணா ஸ்டோர்ஸ்னு ஒரு பெரிய ஸ்டோர், அதில் ஃப்ரண்ட்டில் உட்காந்துருக்கேன். என் பக்கத்தில் பாவம் ஒருத்தர் உட்காந்து அவர் ஏதோ ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டே இருக்கிறார். அவர் என்ன சொன்னார் என்கிட்ட, என்ன ஈவினிங் தான், ஒரு 5 o'clock. அப்போ சொல்கிறாரு, மார்னிங் வந்தங்க 9 மணிக்கு என் ஒய்ஃபு உள்ளே போனாங்க, 7 மாடி இருக்குது,
எப்போ வருவாங்கன்னு தெரில. நான் சும்மாவது பகுடிக்கு சொன்னேன், நீங்களாவது பரவாயில்லைங்க, நான் நேற்று வந்தேங்க. நேற்று வந்து ராத்திரியெல்லாம் உட்காந்துன்னு இருக்கேன். சார் அப்போ உங்களை உள்ளே விட்டு பூட்டிகிட்டு போனாங்களான்னு. அதை ஏன் கேட்குறீங்க, சோஃபாவில் தான் படுத்திருந்தேன். அப்போ பாருங்கள், ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறார் பாருங்கள், இந்த கார்மெண்ட்ஸ் என்கிட்ட கேட்டு வாங்கிக்கோன்றார். யூ டேக் ஆல் தி கார்மெண்ட்ஸ் ஃப்ரம் மீ. அப்போ என்ன அந்த அவர் சொல்கிறார் பாருங்கள், நீ உடுத்திக்கொள்ள உன் நிர்வாணம் காணப்படாதபடிக்கு. அப்போ ஆண்டவருக்கு முன்னாடி மேலேருந்து பார்க்கும்போது the people without the spiritual garments look naked. ஆண்டவருக்கு முன்னாடி எப்படி இருக்கிறாங்க, நிர்வாணமாக இருக்கிறாங்க. அதனால தான் ஆண்டவர். அப்போ என்னென்ன கார்மெண்ட்ஸ் ஆண்டவர் சொல்கிறார் பாருங்களேன். இதில் ஒரு ரகசியத்தை நாம் பார்க்குறோம். எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் 16ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கும்போது 5ஆம் வசனத்தை வாசிக்கலாம். எசேக்கியேல் உனக்காக பரிதபித்து இவைகளில் ஒன்றையாகிலும் உனக்கு செய்ய ஒரு கண் முன்னாடி வாசிங்க. எசேக்கியேல் 16 இல்லை 7ஆம் வசனத்தை வாசிங்க. 7 ஒரு 2 வசனம் தள்ளி அடுத்த வசனம். உன் வயலின் பயிரை போல அநேகமாய் பெருகும்படிக்கு வைத்தேன். நீ வளர்ந்து பெரியவளாகி மகா சௌந்தரியவதியானாய். உன் ஸ்தனங்கள் எழும்பின, உன் மயிர் வளர்ந்தது. ஆனாலும் நீ நிர்வாணமும் அம்மனமுமாய் இருந்தாய். நான் உன் அருகே கடந்து போன போது உன்னை பார்த்தேன். பாத்தீங்களா, ஆண்டவர் என்ன சொல்றாரு, நம்மளுடைய ப்ரீவியஸ் லைஃபை பார்க்குறாரு. அவர் கடந்து போகும்போது நம்ம எப்படி இருக்கிறோமா அவருடைய பார்வைக்கு, நீ யூஆர் நேக்கட், நிர்வாணமாக இருந்தாய். நான் என்ன பண்ணுகிறேன் வாசிங்க. இதோ உன் காலம் பருவ காலமா இருந்தது. அப்பொழுது என் வஸ்திரத்தை உன்மேல் விரித்து உன் நிர்வாணத்தை மூடி உனக்கு ஆணையிட்டு கொடுத்து உன்னோடு உடன்படிக்கை பண்ணினேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் என் வஸ்திரத்தை உன்னுக்கு கொடுத்தேன். அப்போ ஆண்டவர் he gave his garment யாருக்கு, மணவாட்டிக்கு கொடுக்குறாரு. இது யாரை சொல்றாருன்னா, மணவாட்டின்னா சபை, சர்ச்சுக்கு சொல்றாரு. I saw you were naked when I passed by. நான் கடந்து போகும்போது பார்த்தா நீ நேக்கடா இருந்த. உடனே I gave my garment. அப்படி சொல்லுங்க. அடுத்ததா வாசிப்போம். இவ்விதமாய் நீ என்னுடையவளானாய், நான் உன்னை ஜலத்தினால் முழுக்காட்டி. பாத்தீங்களா, ஆஃப்டர் தட் என்ன பண்றேன், I baptized you. ஜலத்தினால் முழுக்காட்டி உன்னை ரத்தமர ஸ்நானம் பண்ணிவித்து உனக்கு எண்ணெய் பூசி சித்திர தையலாடை. பாத்தீங்களா, உனக்கு ஞானஸ்தானம் கொடுத்து, அதுக்கு அடுத்தது I anointed you, உனக்கு அபிஷேகத்தை கொடுத்து சித்திர தையலாடை. அதுக்கப்புறம் பாருங்க என்னென்ன போடுறார், சித்திர தையலாடை, சாயம் தீர்ந்த பாதரட்சைகளை உனக்கு தரித்து, பாத்தீங்க கலர்ஃபுல் ஷூஸ், கட்ட மெல்லிய புடவையையும், பாத்தீங்க நல்ல புடவை, மூடிக்கொள்ள பட்டு சால்வையும் உனக்கு கொடுத்து உன்னை ஆபரணங்களால் அலங்கரித்து. பாத்தீங்களா, ஆபரணம். இது எல்லாமே ஸ்பிரிச்சுவல் டெக்கரேஷன் என்ன கொடுத்துட்டாரு உனக்கு. அப்போ அதனால தான் கலாத்தியர் 3:27 நாம் வாசிப்போம். கலேஷியன்ஸ் 3:27 3:27 என்ன சொல்லுகிறது, உங்களில் கிறிஸ்துக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்றவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும், ஏனெனில் உங்களில் கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்துக் கொண்டு you are wearing Christ என்றார். அப்போ if you have been baptized you are wearing Jesus. Jesus is a garment. அதான் அவர் சொல்றார், என்னுடைய வஸ்திரத்தை உனக்கு தந்தேன். அப்போ என்ன, வாட் ஆர் த கார்மெண்ட்ஸ். அப்போ ஆண்டவர் எப்பவுமே இயேசுகிட்ட வரும்போது யாருமே நேக்கடாக இருக்கக்கூடாது. எவ்ரி ஒன் ஷுட் பி க்ளோத். அதனால தான் ஈவன் ஒரு டாங்கியை எடுத்துகிட்டு வராங்க, கால்ட். அங்கே கொண்டு வந்தோடனே மார்க் 11:7 வாசிக்கும் போது, அவர்கள் அந்த குட்டியை இயேசுவினிடத்தில் கொண்டு வந்து அதன் மேல் தங்கள் வஸ்திரங்களை போட்டார்கள். பார்த்தீங்களா, அந்த கழுதை வந்து நேக்கடான கழுதையில் ஜீசஸ் ஏறல. அது மேலே என்ன பண்ணிட்டாங்க, தே க்ளோத்ட் த கால்ட். அதன் மேல் வஸ்திரங்களை போட்டார்கள். பின்பு இயேசு அதன் மேல் ஏறி போனார். அப்போ வாட் ஆர் தி கார்மெண்ட்ஸ், சீக்கிரமா வாசிப்போம். ஏசாயா 61ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசி. கர்த்தருக்குள் பூரிப்பாய் மகிழ்கிறேன், என் தேவனுக்குள் என் ஆத்துமா களி கூர்ந்திருக்கிறது. மணவாளன் ஆபரணங்களால் தன்னை அலங்கரித்துக் கொள்ளுகிறதற்கும் மணவாட்டி நகைகளினால் தன்னை சிங்காரித்துக் கொள்ளுகிறதற்கும் ஒப்பாக அவர் ரட்சிப்பின் வஸ்திரங்களை, the garment of salvation, ரட்சிப்பின் வஸ்திரங்களை எனக்கு உடுத்தி, நீதியின் சால்வையை, and the robe of righteousness, நீதியின் சால்வை எனக்கு தரித்தார். அப்போ இதெல்லாம் தான் ஸ்பிரிச்சுவல். அதனால தான் இந்த சர்ச்சுக்கு அந்த தூதனுக்கு சொல்கிறாரு, யூ ஆர் நேக்கட், யூ ஆர் இன் பாவர்ட்டி. நீ வந்து தரித்திரனாக இருக்கிற. எதில், ஸ்பிரிச்சுவலி யூ ஆர் இன் பாவர்ட்டி, பட் லிட்டரலி யூ ஆர் அ ரிச் மேன். அவன் சொல்கிறான், எனக்கு எல்லாமே இருக்குது.
இன்னைக்கு நிறைய பேர்கிட்ட நாங்கள் வாக்கிங் போகும்போது ஆஸ்திரேலியன்ஸ் வருவாங்க, நல்லா ஹாய் குட் மார்னிங் ஹவர் ரொம்ப நல்லா பேசுவாங்க. நம்ம சும்மா இருந்தால் கூட அவங்க ஹாய் ஸ்டான்லி ஹவ் ஆர் யூ குட் மார்னிங் அப்படின்னு சொல்லிட்டு போவோம். அப்போ நான் கேட்பேன், திஸ் சண்டே ஐட் பீன் டு சர்ச்னு. வை ஐ ஷுட் கோ டு சர்ச், ஐ காட் எவ்ரி திங், ஐ காட் 2 or 3 cars, I got bungalows, I got rent, everything I am getting lease from, and also I am getting support, pension. What is the need to go to the church? அதான் சொல்ல, you are literally rich but spiritually poor. ஆண்டவர் அப்போ பரலோகத்துக்கு போகும்போது ஏழையாக நிற்போம் மேலே போய், இல்லையா? அதனால தான் ஆண்டவர் சொல்றார், பூமியிலே பொக்கிஷங்களை சேர்த்து வைக்காதீர்கள், அங்கு பூச்சியாவது துருவாது அழிக்கும், பரலோகத்தில் உங்கள் பொக்கிஷங்களை சேர்த்து வைங்கள். அப்போ பரலோகத்தில் சேர்த்து வைக்கணும்னா இங்கே ஸ்பெண்ட் பண்ணாதான் அங்கே போகும், இங்கே ஏழைகளுக்கு கொடுத்தா தான் அங்கே போகும். அதனால தான் உன் கிரியைகள் அவர்களோடு கூட போகுன்ற. The deeds will go, not your money, not your richness, not your car, not your bungalow, not your dresses or whatever jewels you have. இல்லையா? இப்போ நம்ம அம்மா தானே ஒரு 10 பவுன் நகையை போட்டு புதைக்கலான்னு புதைப்பாங்களா? இல்லையா? இந்தியாவெல்லாம் இப்போ பார்த்தீங்கன்னா பிளேடு வச்சு அறுத்து காதில் கம்மல்லாம் எடுத்துறாங்க. கண்ணால் பார்த்தேன் நான். ஒரு அம்மா, செட்டியார் அம்மா, வயசானவங்க, நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு 200-300 கிராம் இருக்கும், காது தொங்கி தொங்கி காது இவ்வளோ தூரம் வந்துடும். பார்த்துக்கிறீங்களா? ஆச்சுங்க. பாம்படம். அந்த பாம்படம் தொங்கிட்டு இருக்கும். நல்லா இருந்தாங்க பாட்டி இருக்க வரைக்கும். செத்த அடுத்த நாளே பசங்களாம், ஐயோ பாம்படம் 200 கிராம் மேலே இருக்கும்ப்பா, அது கணக்கு போட்டால் எப்படியும் 3 லட்சம் 4 லட்சம் வரும், கழட்ட முடியல. ஆசாரியை கூப்பிட்டா அவன் முடியல சார், எத்தனையோ வருஷம் போட்டிருந்தாங்க, மரம் டைட் ஆகிடுச்சு, லைட்டாக பிளேடு வச்சு செத்துட்டானே போயிட்டாங்க, பிளேடை வச்சு அறுத்து எடுத்துடலான் பாருங்கள். அப்போ எதுவுமே நிலம் கிடையாது, எல்லாம் எவ்ரிதிங் யூ ஹேவ் டு லீவ், வி கேம் நேக்கட், இல்லையா? அதனால் இப்போ அடுத்தது வஸ்திரம் வாங்கிக்கோ. 3வது என்ன வாங்கிக்கோன்றார் பாருங்க. 3வது வெளிப்படுத்தல் வாசிங்க. பார்வையடையும்படிக்கு கண்களுக்கு கலிக்கம் போடவும் வேண்டும். கண்களுக்கு கலிக்கம் போடும். ஏன்னா இஸ் பிளைண்ட், ஸ்பிரிச்சுவலி பிளைண்ட். லிட்டரலி பார்க்குறாங்க, ஆனால் ஸ்பிரிச்சுவலி பிளைண்ட். அப்போ அதனால தான் ஆண்டவர் வந்தப்போ என்ன சொன்னார் தெரியுங்களா? யோவான் 9ஆம் அதிகாரம் 39ஆம் வசனத்தை வாசிப்போம். ஜான் 9. அப்பொழுது இயேசு காணாதவர்கள் காணும்படியாகவும் காண்கிறவர்கள் குருடாகும்படி நியாய தீர்ப்புக்கு நான் இந்த உலகத்தில் வந்தேன். அப்போ ஏசப்பா வந்துட்டாரு. வந்தால் குருடங்களாம் பார்வை அடைந்தாங்க, ஆனால் காண்கிறவர்களெல்லாம் குருடாயிட்டாங்க. ஏன்னாக்கா லிட்டரலி பிளைண்ட் பிகேம், they can able to see, இல்லையா? he opened his eyes. ஆனால் நல்ல கண்ணு திறந்தவன் ஏசு யாருன்னு தெரியாதனால அவன் குருடனாகவே இருக்கான். ஏன் வாட் இஸ் த ரீசன் என்றால், ஜான் 3:19, யோவான் 3:19 வாசிக்கும் போது வாசிங்க. யோவான், ஒளியானது இந்த உலகத்தில் வந்திருந்தும் மனுஷருடைய கிரியைகள் பொல்லாதவர்களாய் இருக்கிறபடியினால் அவர்கள் ஒளியை பார்க்கிலும் இருளை விரும்புகிறதே அந்த ஆக்கினை தீர்ப்புக்கு காரணமாய் இருக்கிறது. அடுத்த வசனம், தங்கள் கிரியைகள் கண்டிக்க கூடாது. பொல்லாங்கு செய்கிற எவனும் ஒளியை பகைக்கிறான், தன் கிரியைகள் கண்டிக்கப்படாதபடிக்கு ஒளியினிடத்தில் வராது. நல்லா கவனிங்க, யாரையுமே கண்டிக்க கூடாது. இன்னைக்கு சிச்சுவேஷன் அப்படிதான். ஹாட் டீச்சிங்ஸ் பீப்புள் டோன்ட் லைக். இதுதான் பைபிள் இப்படி சொல்லுது. இதை செஞ்சினா நீ பரலோகத்துக்கு வருவ, இதை செய்யலைன்னா நீ நரகத்துக்கு போயிடு. இப்படி சொன்னால் பாஸ்டர் ரொம்ப கடிந்து பேசுகிறார், இல்லையா? அப்போ நல்லா கவனிங்க, இங்கே என்ன சொல்கிறார் பாருங்க, என்ன வசனத்தை இப்போ நம்ம வாசித்தோம். ஒளியானது உலகத்தில் வந்திருந்தும் மனுஷருடைய கிரிகள் பொல்லாதவர்களாக இருக்கிறபடினால் அவர்கள் ஒளியை பார்க்கலும் இருளையே விரும்பினார்கள். They want darkness. ஏன்னா the spirit of the darkness is overruling everyone. They want to be in darkness. வெளிச்சத்துக்கு வரல. அதனால தான் ஒளியானது உலகத்தில் வந்திருந்தும் மனுஷருடைய கிரிகள் பொல்லாதவர்களாக இருக்கிறபடினால் ஒளியை பார்க்கலும் இருளையே விரும்பினார்கள், தங்கள் கிரிகள் கண்டிக்க கூடாதபடிக்கு அவர்கள் ஒரு இடத்தில் வராதிருக்காங்க. So they are spiritually blind. ஏன்னாக்கா
they don't want to be cautioned, they don't want to be warned. எச்சரிக்கையே கொடுக்கூடாது. ஆனால் ஆண்டவர் முதல்லேருந்தே பைபிளில் நீங்கள் காஸ்பலில் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் எச்சரிக்கை கொடுக்குறார். மனுஷர் காண வேணும்படி தர்மம் பண்ணாதபடி எச்சரிக்கையாக இருங்கள், பரிசேயர் சதுசேயர் புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையாக இருங்கள், கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையாக இருங்கள், கள்ள போதகர்களுக்கு எச்சரிக்கையாக இருங்கள், கள்ள உபதேசங்களுக்கு எச்சரிக்கையாக இருங்க, உங்கள் பாஸ்டர்களுக்கு எச்சரிக்கையாக இருங்க, இல்லையா? இப்படி தான் ஆண்டவர் எல்லாருமே சொல்கிறார். பரிசேயர் சதுசேயர்னா யார்? தேர் பாஸ்டர்ஸ் அண்ட் ப்ரீச்சர்ஸ். அவங்களுக்கே எச்சரிக்கையாக இருங்க. ஏனென்றால் எல்லா தகாதவர்களை உபதேசித்து உங்களை என்ன ஆக்கிடுறான், அவங்க தங்களுக்கு ஆதாயத்துக்கு உங்களை உபயோகப்படுத்திக் கொள்கிறார்கள். அதனால் எச்சரிக்காரு. அப்போ இந்த இடத்துல ஒளியை பயிக்கிறார்கள். கிரியைகள் கண்டிப்பாக கூடாது, இல்லையா? என்னை சாஃப்டாக நடத்தணும், இல்லையா? என்னை ஹானர் பண்ணணும். எல்லாருக்கும் அப்படி தான். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும், எனக்கு முன்னாடி உட்கார வைக்கணும், எனக்கு இப்படி தரணும், நான் தான் அப்படி இருக்கணும், என் பேர் தான் முன்னுக்கு வரணும். யாருக்காக செய்கிறோம்? நம்ம பேருக்காக நம்ம செய்கிறது இல்லை. அதனால தான் நீங்கள் எதை செய்தாலும் கர்த்தருக்கென்று மனப்பூர்வமாய் செய்யுங்கள்னு, இல்லையா? இப்போ நம்முடைய சுயநலத்துக்காக நம்ம எதையுமே செய்யக்கூடாது. தட் மீன்ஸ் அது என்ன கிடையாது, இட் வில் நாட் டேக்கன் இன்ட் அக்கௌண்ட். அந்த கிரியையே போவார், இல்லையா? இன்னும் சில இடத்துல அப்படி தான் பார்த்தீங்களா, நிறையா தசமாக கொடுக்குறவங்களும் முன்னாடி உட்கார வைப்பாங்க. நிறைய காணிக்கை கொடுக்குறவங்களுக்கு எதுனா சர்ச்சில் தே கிவ் ப்ரிஃபரன்ஸ். இந்த சதை அது சதை தான் லவோதிக்கா சபை, இல்லையா? அப்போ வாசிப்போம் தொடர்ந்து. நான் நேசிக்கிறவர்கள் எவர்களோ அவர்களை கடிந்து சிட்சிக்கிறேன். அப்போ பார்த்தீங்களா, ஆண்டவர் யார் இடத்தில் அன்பு கூறுகிறார்களோ அவங்கள கண்டிக்கிறோம். இப்போ நம்ம பிள்ளைங்களை கண்டிக்கிறோம், இல்லையா? 10 வயசு 12 வயசில் பிள்ளைங்க நாங்கள் இங்கே போகிறோம், 4 ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து வெளியே போகிறோம். வேணாம், போகாதீங்க. எங்கள் அம்மா என்னை எங்கேயுமே அனுப்ப மாட்டாங்க. ஃப்ரெண்ட்ஸ் வந்தாலே வேணாப்பா, அவன் வரமாட்டான், நீ போயிடுன்றோம். அவங்களே சொல்கிறோம். ஏன்னா அதை பார்த்தா போய் எல்லாம் பண்ணாங்க. மலையிலேருந்து உருண்டுட்டானுங்க 3 பேர் போய் குட்டையில் குளித்து மூழ்கி செத்துட்டானுங்க. என்னடாக்கா அவங்க பசங்களுக்கு தெரியாது, யாரு, இல்லையா? அப்போ அதனால தான் கண்டிக்கிறாங்க. தாய் கண்டிக்கிறது போல தான் ஆண்டவர் நம்மை யாரை நேசிக்கிறாரோ. இப்போ உங்களை ஒரு வார்னிங் வருதுனாக்கா நீங்கள் அதை என்ன செய்யக்கூடாது, அப்போஸ் பண்ணக்கூடாது, ரெசிஸ்ட் பண்ணக்கூடாது. இப்போ ஒரு ப்ரீச்சர் இஸ் ப்ரீச்சிங் எ ஹாட் டீச்சிங், நீங்கள் என்ன பண்ணணும், யூ ஹாவ் டு அக்செப்ட் இட். அப்போ நம்மக்கிட்ட என்ன குறை இருக்குது, ஐயோ இந்த குறை ஒருவேளை ஆண்டவர் என்கிட்ட தான் பேசுகிறாரோ, இந்த குறையை நான் நிவர்த்தி பண்ணிக்கிறேன். அதை விட்டுட்டு இவர் என்ன குறி வச்சு பேசுகிறாரு, நான் தான் அது. ஒரு இடத்துல அப்படி தான் நல்லா மெசேஜ் எடுத்தப்போ ஒருத்தவங்க சொல்கிறோம், பாஸ்டர் என்னை பற்றியே பேசுகிறீங்க, நீ யாருன்னு எனக்கு தெரியாது, நான் 1000 பேர் இருக்கிறீங்க, நான் யாருன்னு தெரியாது, நான் ஆண்டவர் சொன்ன வார்த்தைகளை கொடுக்குறேன், அது உன் மனத்தை இருதயத்தில் குத்துச்சு, நான் என்ன பண்ணேன். அப்போ வாசிக்கும் அப்போஸ்தலர் 2:38 பேதுரு பிரசங்கம் பண்ண உடனே இருதயத்தில் குத்தப்பட்டவர்கள் கேட்டார்கள். வாசிப்போம். அப்போஸ்தலர் 2:38 இருதயத்தில் அவர்களை நோக்கி 37 இதை அவர்கள் கேட்டபொழுது இருதயத்திலே குத்தப்பட்டவர்களாகி பேதுருவையும் மற்ற அப்போஸ்தலரையும் பார்த்து, சகோதரரே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றார்கள். அப்பொழுது பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்ளுங்கள். பாத்தீங்களா, நாங்க என்ன பண்ணணும்னு கேட்டாங்க. they were all pricked. இருதயத்தில் குத்தப்பட்டவனை கேட்டாங்க. பேதுருவை பார்த்து, சீஷர்களை நாங்கள் என்ன செய்யணும், நீங்கள் மனம் திரும்புங்க, யூ ரிப்பண்ட், மனம் திரும்பி பாவ அறிக்கை செய்து ஞானஸ்தானம் பெறுங்க, ஆண்டவர் பார்த்துக்குவார், பரிசுத்த ஆவி கொடுத்துருவார், யுவர் ஹார்ட் வில் சேஞ்ச். அதை தான் சொல்கிறாங்க, வேறு ஒன்றுமே இல்லை, இல்லையா? சேஞ்ச் ஆஃப் ஹார்ட், சேஞ்ச் ஆஃப் மைண்ட், டேர்ன் டு காட். இதுதான் ஃபுல் காஸ்பல். அடுத்ததாக என்ன சொல்கிறார் வாசிங்க. இதோ வாசற்படியில் இல்லை, இருங்க. நேசிக்கிறவர்களை கடிந்து கொண்டு சிச்சிக்கிறேன். எபிரேயர் 12ஆம் அதிகாரத்தில்
சீக்கிரமாக வாசிப்போம். 5ஆம் வசனத்தை வாசிப்போம். அன்றியும் என் மகனே, கர்த்தருடைய சிட்சையை அற்பமாக எண்ணாதே, அவரால் கடிந்து கொள்ளப்படும் போது சோர்ந்து போகாதே. ஒரு நல்ல டஃப்பான மெசேஜ், ஹார்ட் மெசேஜ் வந்ததும் சோர்ந்து போயிடாது. கடினமான உபதேசம் வருதா சோர்ந்து போடாத. ஏன்னா இயேசுவும் கடினமாக தான் பேசினார். யோவான் 6:60 வாசிக்கும்போது சீஷர்கள் அவரிடத்தில் வந்து, இது கடினமான உபதேசம், யார் இதை கேட்பார்கள் என்றார்கள். வாசிப்போம். அவருடைய சீஷரில் அநேகர் இவைகளை கேட்டபொழுது, இது கடினமான உபதேசம், யார் இதை கேட்பார்கள்? Even the disciples asked Jesus, this is hard teaching, who will hear this? 67ஆம் வசனத்தில் நீங்களும் போய்விட மனதாய் அப்பொழுது இயேசு 12 நோக்கி, நீங்களும் போய்விட மனதாய் இருக்கிறீர்களோ என்றார். பார்த்தீங்களா, டிசைபிள்ஸே பார்த்துட்டாரு. யூ வாண்ட் டு கோ, கெட் அவுட்ன்றார். கவலையே படல. நீங்களும் போறீங்களா, போயிடுங்கன்றார். ஏன் செய்தி அப்படிதான். ஏன்னா மனம் திரும்புங்கள், அதுதான் அவருடைய ப்ரீச்சிங்க. டர்ன் டு காட், ரிப்பண்ட், கன்ஃபஸ், சின் நோ மோர். நீங்கள் அந்த காஸ்பல், நீங்கள் ஹீலிங்ஸ்லாம் பாருங்கள், என்ன சொல்கிறாரு? ரிப்பண்ட், மனம் திரும்பு. ஃபீல் ஃபார் த கில்ட், என்ன செய்தியோ அதை பண்ணு. கன்ஃபஸ், ஆண்டவர்கிட்ட சொல்லிடு. ஃபர்கிவ் அதர்ஸ், மற்றவங்களை மன்னிச்சிடு. யுவர் ஹார்ட் இஸ் கிளியர். இதுதான் காஸ்பல். அப்போ இதிலே வாசிப்போம் தொடர்ந்து 12:6ஆம் வசனம். எவர்களை எபிரேயர் பண்ணி எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை அவர் சிட்சித்து தாம் சேர்த்துக் கொள்ளுகிற எந்த மகனையும் தண்டிக்கிறார். பார்த்தீங்களா, சேர்த்துக் கொள்ளுகிறவர்களை தண்டிக்கிறார். நம்ம பிள்ளைங்களை கூட வார்ன் பண்ணுறோம், பண்ணலன்னா ஓகே டுடே ஐ ஒன்ட் கிவ் யூ மணி, அவ்வளோதான் தண்டனை இல்லையா? கேட்போம், அப்போ டாடி $100, நாட் ஈவன் 1 penny ஐ வில் கிவ், 1 cent கூட தரமாட்டேன், கெட் அவுட். அதுதான். அப்போ ஆண்டவர் அதுதான் சொல்கிறார், நான் நேசிக்கிறவர்களை கடிந்து கொள்ளு, தண்டிக்கிறேன்றாரு. தண்டனையும் இருக்குது. தொடர்ந்து வாசிங்க. பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல உங்களுக்கு சொல்லி இருக்கிற புத்திமதியை மறந்தீர்கள். நீங்கள் சிட்சையை சகிக்கிறவர்களா இருந்தால் தேவன் உங்களை புத்திரராக எண்ணி நடத்துகிறார். தகப்பன் சிட்சியாத புத்திரர் உண்டோ? எல்லாருக்கும் கிடைக்கும் சிட்சை உங்களுக்கு கிடையாதிருந்தால் நீங்கள் புத்திரரா இராமல் வேசி பிள்ளைகளா இருப்பீர்கள். பாத்தீங்களா, ஆண்டவர் சில சமயம் சிலருக்கு வருத்தம் வரும். அவங்க போய் உடனே, ஏன் ஆண்டவரே எனக்கு இந்த வருத்தம், ஏன் ஆண்டவரே எனக்கு இந்த மன கஷ்டம், ஏன் ஆண்டவரே நான் கஷ்டப்படுறேன், ஒவ்வொருத்தன் நல்லா இருக்கிறானே, ஜாலியாக இருக்கிறானே, அவன் இப்படி இருக்கிறானே, அரசியல்வாதிகள் செல்வாக்காக இருக்கிறானே, இவன் அப்படியா இருக்கானே, எத்தனை கோடி பணம் வச்சுருக்கானே. இதுதான் நிறைய பேருடைய கம்ப்ளைண்ட். ஆண்டவர் சொல்கிறார், உன் கிரிகளை பார்த்துக்கோ, நீ என்ன செஞ்சியா அதுதான் பிரதிபலன். முற்பகல் செய்யன் பிற்பகல், மனுஷன் எதை விதைக்கிறானோ அது நீ செய்த பரீட்சைக்கு தான் இது. அதனால் நீ உன்னை ரெக்டிஃபை பண்ணிக்கோ, மற்றவனை பார்க்காத இல்லையா? அதுதான் சிச்சை. அடுத்ததாக சொல்றாரு, அடுத்த வசனத்தை வெளிப்படுத்தல நான் வாசிக்கும் போது, நீ ஜாக்கிரதையா இருந்து மனம் திரும்பு. இதோ வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன். நான் எங்க இருக்கேன்? வாசப்படியில் நின்று தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் அவனிடத்தில் பிரவேசித்து அவனோடு போஜனம் பண்ணுவேன், அவனோடு என்னோடு போஜனம் பண்ணுவோம். இப்போ ஆண்டவர் என்ன செய்கிறாரு? பக்கத்தில் தான் இருக்கிறார். எங்கே இருக்கிறாரு? நம்ம பக்கத்திலே இருக்கார். அதனால தான் ஆண்டவர் சொன்னார், நானே வாசல், ஒருவன் என் வழியாய் உட்பிரவேசித்தால் உள்ளும் புறம் சென்று மேய்ச்சலை கண்டடைவான் இல்லையா? அப்போ மேய்ச்சல்னா என்ன? நல்ல சாப்பாடு இல்லையா? மாடை நல்லா புல் உள்ள இடங்கள் தான் கொண்டு போவாங்க. ட்ரை பிளேசஸ்க்கு மாடை ஓட்டிகிட்டு போக மாட்டாங்க. நீங்கள் மாடை விட்டீங்கன்னா அதுவே தேடி போயிடும். பாஸ்டரிங் எந்த இடத்துல நல்லா இருக்கோ இல்லையா? அப்போ இப்போ ஆஸ்திரேலியாவில் கூட கவ் பாஸ்டர்னு ஒரு இடம் இருக்குது இல்லையா? அந்த கவ் பாஸ்டர் இடம் தான் அந்த காலத்தில் என்ன பண்ணியிருக்காங்க, ஆடு மாடுங்கள்லாம் வளர்த்திருக்காங்க. அப்போது இங்கே அதனால தான் ஆண்டு சொல்கிறார், வாசப்படியில் நின்று தட்டுகிறேன், ஒருவன் கதவை திறந்தான். என்ன கதவை திறக்கணும்? மனக்கதவை திறக்கணும் இல்லையா? உள்ளக்கதவை, இதை கதவை திறந்தால் நான் அவன். அதனால தான் அந்த வார்த்தை மாமிசமாகி கிருபையினாலும் சத்தியத்தினால் நிறைந்தவராய் நமக்குள்ளே. அப்போ இயேசு எப்படி இருக்கிறார்? வார்த்தையாக இருக்கிறார். அந்த வார்த்தை நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். அதுதான் வாசம் பண்ணுகிற அனுபவத்தை தான் இங்கே சொல்கிறார். வாசப்படியிலே நின்று தட்டுகிறேன்.
உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான். நான் அவனோடு போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடு போஜனம் பண்ணுவான். அப்போ த ஸ்பிரிச்சுவல் ஃபுட். அதனால தான் எரேமியா சொல்கிறார், வாசிங்க. எரேமியாவின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கும்போது எரேமியா 15:16 என்ன சொல்கிறது? உம்முடைய வார்த்தைகள் கிடைத்தவுடனே அவைகளை உட்கொண்டேன். வார்த்தைகள் கிடைத்தவுடனே அதை உட்கொண்டேன். உம்முடைய வார்த்தைகள் எனக்கு சந்தோஷமும் என் இருதயத்துக்கு மகிழ்ச்சியுமாய் இருந்தது. என் இருதயத்துக்கு மகிழ்ச்சியுமா இருக்கு. வார்த்தைகளை கிடைத்தவுடனே நான் சாப்பிட்டேன். இந்த வார்த்தைகள் எனக்கு இருதயத்துக்கு சந்தோஷம். அப்போ அதனால தான் ஆண்டு சொன்ன ஜீவாப்பம் நானே. உங்கள் பிதாக்கள் வனாந்தரத்தில் மன்னாவை புசித்திருந்தும் மரித்தார்களே, இதிலே புசிக்கிறவன் மரியாமல் இருக்கும்படி வானத்தில் இறங்கி வந்த அப்பம் இதுவே. என் மாமிசம் மெய்யான போஜனமாக இருக்கிறது, என் ரத்தம் மெய்யான பானமாய். என் மாமிசத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிற என்னிலே நிலைத்திருக்கிறான், நானும் அவனிலே நிலைத்திருக்கிறேன். நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களில் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். அப்போ இந்த சபைக்கு ஒரு நல்ல ஆசீர்வாதம் சொல்லிட்டு கடைசியாக என்ன சொல்றார்? நான் ஜெயம் கொண்டு என் பிதாவினுடைய சிங்காசனத்திலே அவரோடு கூட உட்கார்ந்தது போல, நான் ஜெயம் கொண்டு என் பிதாவோடு கூட சிங்காசனத்தில் உட்கார்ந்து இருந்தது போல ஜெயம் கொள்ளுகிறவனோ அவனுக்கு என்னுடைய சிங்காசனத்தில் என்னோடு கூட உட்காரும்படி அருள் செய்வேன். அப்ப நல்லா கவனிங்க. when Jesus came, a lady came to Jesus. Matthew 20:20 வாசிங்க. மத்தேயு 20ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலே ஒரு தாய் இயேசுவிடத்திலே ஒரு ரிக்வெஸ்ட் வைக்கிறார். அப்பொழுது இருங்க, இந்த ரிக்வெஸ்ட் வேர்ல்டிலே யாருமே கேட்காத ஒரு the very costliest, a very expensive request. என்ன ரிக்வெஸ்ட் கேட்குற தெரியுங்களா? வாசிங்க. நிறைய பேர் பிசாசு போய் என் பிள்ளைக்கு பிசாசு பிடிச்சது, என் பிள்ளைக்கு உடம்பு சரியில்லை இல்லையா, மகள் மரித்து போனா எல்லாம் கேட்குறாங்க. இவ மட்டும் பார்த்தீங்களா, வெரி ஸ்பிரிச்சுவல் லேடி. இவ கேட்குறா ஜீசஸ்கிட்ட. என்ன கேட்குறா? அவளுக்கு கூட கேட்கல. யாருக்கு? தன் 2 மகன்களுக்கு. என்ன வாசிப்போம் தொடர்ந்து? அப்பொழுது செபதேவின் குமாரனுடைய தாய் தன் குமாரரோடு கூட அவரிடத்தில் வந்து அவரை பணிந்து கொண்டு உம்மிடத்தில் ஒரு விண்ணப்பம் பண்ண வேண்டும் என்றாள். அவர் அவளை நோக்கி உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டார். அதற்கு அவள், உம்முடைய ராஜ்யத்திலே என் குமாரராகிய இவ்விரண்டு பேரில் ஒருவன் உமது வலது பார்சத்திலும் ஒருவன் உமது இடது பார்சத்திலும் உட்கார்ந்திருக்க செய்ய வேண்டும். என்ன ஒரு ரிக்வெஸ்ட் பார்த்தீங்களா? 2 பசங்களை கூட்டின்னு ஆண்டவரே, when you come into thy throne, உங்களுடைய ராஜ்யத்துக்கு நீ வரும்பொழுது நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த பையனை ஒருத்தனை வலது பக்கம் உட்கார வச்சுக்கோங்க, ஒருத்தனை இடது பக்கம் உட்கார வச்சுக்க. இட்ஸ் a really very innocent request, அது இல்லையா? அப்போ உடனே ஆண்டவர் என்ன பதில் சொல்றார் வாசிங்களேன். இயேசு பிரதியுத்தரமாக நீங்கள் கேட்டுக்கொள்ளுகிறது இன்னதென்று உங்களுக்கு தெரியவில்லை. நான் குடிக்கும் பாத்திரத்தில் நீங்கள் குடிக்கவும். அப்படின்னா என்ன? நான் குடிக்கும் பாத்திரத்தில் நீங்கள் குடிப்பீங்க. that means you will also dine. என்ன பண்ணுவீங்க? you will also take communion. நீங்கள் குடிப்பீர்கள். நான் பெறும் ஸ்நானத்தை நீங்கள் even you will be baptized. உங்களால் கூடுமா என்றார். அதற்கு அவர்கள் கூடும் என்றார். அப்ப கேட்டா, நீ ஞானஸ்தானம் எடுக்க முடியுமா? முடியும். அப்ப ராபோஜனம் எடுப்பீங்களா? எடுப்போம். உடனே சொல்லிட்டாங்க. ஆனாலும் அதற்கு அவர் அவர்களை நோக்கி, என் பாத்திரத்தில் நீங்கள் குடிப்பீர்கள், நான் பெறும் ஸ்நானத்தையும் நீங்கள் பெறுவீர்கள். ஆனாலும் என் வலது பார்சத்திலும் என் இடது பார்சத்திலும் உட்கார்ந்திருக்கும்படி என் பிதாவினால் எவர்களுக்கு ஆயத்தம் பண்ணப்பட்டதோ அவர்களுக்கே அல்லாமல் மற்றொருவருக்கும் அதை அருளுவது என் காரியம் இல்லை. என்னால முடியாதுப்பா. அது யாருக்குன்னா, ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ. அதனுடைய பதில் தான் இங்க இருக்கு. வாசிப்போம். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ, நான் ஜெயம் கொண்டு என் பிதாவுடைய சிங்காசனத்தில் அவரோடு கூட உட்கார்ந்தது போல ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோடு கூட உட்காரும்படி அருள் செய்வேன். அப்ப அந்த வலது பாரிசம் இடது பாரிசத்திலே உட்காருவதற்கு என்ன செய்யணும்? ஜெயம் கொள்ளுகிறவன். The victorious person can accommodate my throne. என்னுடைய வலது பார்சத்தில். அதனால்தான் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். இப்போ 7 சபைகளுக்கு தூதரும் ஒவ்வொரு சபையிலும் என்னென்ன கிரியைகள் இருந்ததுன்னு நம்ம பார்த்தோம் இல்லையா? நம்ம முடிந்தால் அடுத்த முறை இந்த 7 சபைகளையும் கம்பைன் பண்ணி ஒவ்வொரு கிரியைகள், என்னென்ன கிரியைகள், வாட் இஸ் த சர்ச் லேக்கிங்,
அந்த சர்ச்சுக்கு என்ன பிரச்சனை, என்ன கிரியை குறைஞ்சது, how it was rectified. அப்போ இந்த 7 சபைகளுக்கு சொல்ல உபதேசங்கள் தான் உலகத்தில் உள்ள எல்லா சபைகளுக்கும். இந்த 7 சபைகளில் என்ன நடக்குதோ அதே தான் எல்லா சபைகளிலும் நடக்குது. அப்போ which one is a perfect church? கண்களை மூடி ஜெபிப்போம். அன்பும் இரக்கமும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் கூட கர்த்தாவே, நீர் அடிமையை மறைத்து தேவ ஆவியானவர் வெளிப்பட்டு கர்த்தாவே எங்களுக்கு வேத ரகசியங்களை நீர் கற்றுத்தந்த தயவுக்காய் நன்றி செலுத்துகிறோம். எங்களை தாழ்த்தி உடைய கருத்தில் கொடுக்கிறோம். மீட்பர் இரட்சகருமாகிய இயேசுவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.